ஹாய், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இனி பொடிச்சு எடுக்கணும். நம்ம அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் வந்து இதை போட்டு ரொம்ப நைஸெல்லாம் பொடிக்க வேணாம், ஓரளவுக்கு பொடிஞ்சிருந்தா போதும். அப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 10 பழங்கூட பழம், சின்ன பழம்னால 10 பழம் எடுத்திருக்கேன். அதுவும் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 3 துண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் கூட தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சரை நம்ம பொடிச்சு வச்சிருந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போதும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ண வச்சுக்கலாம் இந்த மாவை. இப்போ ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேங்காய், இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே உங்களுக்கு கேஷ்யூ வேணுன்னா கேஷ்யூ போடலாம், வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு தேங்காய். இதை வந்து நம்ம 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட உன்னியப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அப்பக்கல் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆன உடனே சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி மாவு வந்து அதில் ஒரு குழியிலையாக நம்ம விட்டுக்கலாம். ஸோ அது வெந்து வந்த உடனே ஒன் சைடு கலர் சேஞ்ச் ஆகும். ஆன உடனே அது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு அடுத்த சைடு இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனது உடனே நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். ஸோ நம்மளோட உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா 2 days ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.